ஓம் சாந்தி 6/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தை உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் கவனமா பகவானுடைய மகா வாக்கியத்தை ஆத்ம அபிமானியா இருந்து கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய நினைவினால் புத்தி சுத்தமானதாக ஆகிறது சொல்றாங்க. பாபா நேத்து அதான் சொன்னாரு, இன்னைக்கு அதான் பாபாவுடைய நினைவுனால புத்தி தான் சுத்தமாகும். அவரை நினைச்சாதான் நம்மளோட புத்தி சுத்தமானதாக ஆகுது. தெய்வீக குணங்கள் கூட பாபா நினைக்க நமக்கு வருது. இதனால் ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே கேளுங்கள், தெய்வீக குணங்கள் எந்த அளவிற்கு என்னுள் வந்துள்ளது. நீங்க ஏகாந்தத்துல, அதாவது எல்லாரோடய இருந்தாலும் ஏகாந்தத்துல நம்மளால ஒருவருடைய நினைவுல உள்ளடங்கி போறது, அதான் ஏகாந்தம். நம்ம உள்நோக்கு முகமா போயிட்டு ஆத்ம உணர்வுல நம்ம சிந்திக்கும் போது உங்களை நீங்களே கேளுங்க, தெய்வீக குணங்கள் எந்த அளவுக்கு எனக்குள்ளார வந்திருக்குதுன்னு சொல்லி கேளுங்கன்றாரு. கேள்வி: அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் எது? எல்லாத்த விட பெரிய அசுர அவகுணம் எது? அது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா குழந்தைகள்கிட்ட எந்த அசுர குணம் இருக்கக்கூடாது. பதில்: அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் யாரிடமாவது கரடு முரடான முரட்டுத்தனமான கடுமையான வார்த்தைகள் பேசுறது தான் ரொம்ப அசுர குணம், அவகுணம் சொல்லி சொல்றாரு. கரடு முரடா முரட்டுத்தனமா கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதைதான் பூதம்ட்டு சொல்லப்படுகிறது. எப்போதுமே யாரிடமாவது இந்த பூதம் பிரவேசமாகிறது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. கோவப்பட்டாலே நம்மளுடைய உடல் முழுதும் ஃபர்ஸ்ட் அந்த வைப்ரேஷன்ஸ் பரவி உடல்ல நம்ம உடலே ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடும், நோயை கொண்டு வந்துடும். கோவப்பட்டாலே நமக்கே அது பாதிக்கும். அப்புறம் அந்த வாயுமண்டலம் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன்ஸ் பரவும். அதனால இந்த மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது சொல்லி சொல்றாரு. நம்ம யார் மேல கோவப்படுறோமோ அவங்களும் துக்கப்படுவாங்க. அந்த ஆத்மாவுக்கும் நம்ம துக்கத்தை கொடுக்குறோம், நம்ம உடலுக்குமே நம்ம துக்கத்தை கொடுத்துக்கிறோம். அதனால இது மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறது. இதனால் அதனிடமிருந்து விலகிவிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த கோப போதத்திலிருந்து விலகிடுங்க. பாபா அதுக்கு நிறைய யுக்தி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கோபப்பட்டா தண்ணீர் காய்ஞ்சிரும்னு சொல்லியிருக்கிறாரு. பானை தண்ணீர் காய்ஞ்சிரும். அப்புறம் கோபம் வந்தா இனிமையான பாபான்னு சொல்லி நினைவு பண்ணுங்க, கோபம் போயிடும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி அந்த டைம்ல அந்த மாதிரி கோபம்லாம் வராத அளவுக்கு, ஏன்னா நம்மளுக்கு மாயா கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரும். அந்த டைம்ல இந்த மாதிரி யுக்தியா நம்மளுடைய இதெல்லாம் பாபா என்ன சொன்னார், ஞானமோ அந்த ஞானத்தை அப்ளை பண்ணணும். எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவு பயிற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நினைவினுடைய பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போகணும், பிறகு புதிய ராஜ்யத்தில் வரணும். ஸோ அப்புறம் சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம். இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்தாலும் எதுவுமே கண்ணுக்கு தென்படக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறார். இங்கே எல்லாத்தையும் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருங்க, கண்ணுக்கு தென்படக்கூடாது. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தால் இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை நம்ம ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை கூட விட்டுட்டு தான் போகணும். இந்த உலகத்தையும் கூட மறந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தையும் நம்ம மறந்துட்டு போகணும். ஏன்னா நம்ம புது உலகத்துக்கு போக போகிறோம். இது பழைய வீடு, புது வீடு பாபா நமக்காக கட்டுறாரு. அப்புறம் அந்த பழைய உலகத்தை நினைக்கணும். இது கூட ஒரு பயிற்சி ஆகும். இந்த மாதிரி கூட நம்ம பயிற்சி பண்ணலாம். அமிர்த வேலையில ஏஞ்சி நான் வீடு திரும்பணும், இந்த பழைய உலகத்தையும் நான் மறந்துட்டு தான் போகணும். இந்த மாதிரி கூட எண்ணங்களை உருவாக்குறது கூட ஒரு பயிற்சி தான். சரீரத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் சரீரத்தை கூட முயற்சி செய்து மறக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த உலகத்தையும் மறக்க வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாருங்க, சில பேருக்கு நோயெல்லாம் வந்துடும். நோயெல்லாம் வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அந்த சரீரத்தை மறக்கிறதுக்கே முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அதனால இந்த உலகத்தை கூட மறக்க வேண்டியிருக்கு சொல்லி சொல்றாரு. அதிகாலையில மறப்பதற்கான பயிற்சி இருக்கிறது. பாபா அமிர்த வேலைன்ற புக்ல நிறைய நமக்கு மகா வாக்கியங்கள் முரளியில சொல்லியிருக்கிறாரு. அதை ஒருங்கிணைச்சு அந்த புக் இருக்கு, அமிர்த வேலை புக். அதுல அதிகாலையில என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், ஆத்ம உணர்வை எப்படி கொண்டுட்டு வரணும், என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாக்கணும்ட்டு அதுல கொடுத்துருப்பாரு. அதுல நம்ம மறப்பதற்கான பயிற்சி கூட இருக்குது. இந்த உடலையே மறக்கிற பயிற்சி, உலகத்தையும் மறக்கிற பயிற்சி. அப்பதான் நம்ம அசரீரி ஆத்மா எப்படி வந்தோம் அப்படிதான் போகணும். அந்த மாதிரி பயிற்சி செய்யணும். இப்போது வீடு திரும்பி செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதை
இப்போ நமக்கு இதை நினைச்சா கூட, வீடு திரும்பணுன்றதை நினைச்சா கூட பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வீடு திரும்பணும்னு நினைச்சாலே நமக்கு பாபா ஞாபகம் வந்துடும். சாந்தி தாமத்துல யார் இருக்கிறா? பாபா தானே இருக்காரு. அப்ப பாபாவும் நினைவுக்கு வருவாரு, சாந்தி தாமும் நினைவுக்கு வருது. வீடு திரும்பணும் வீடு திரும்பணும்னு நினைச்சாலே நீங்க பாவம், உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப இந்த ஞானம் இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்குது. முழு உலகத்தையும் விட்டு இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த முழு உலகத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும், சாந்தி தாமத்துக்கு. அதிகமாக ஞானத்தின் அவசியமே இருப்பதில்லை. நீங்க வேற அதிகமான ஞானம்லாம் இப்ப தேவையில்ல. முயற்சி செய்து பாபாவின் நினைவின் ஈடுபாட்டுல இருக்கணும். இப்ப ஞானம் நிறைய கேட்டாச்சு இல்லையா? பாபா நிறைய சிருஷ்டி சக்கர ஞானம், எவ்வளோ விஷயம். அது சேவை செய்யறதுக்காக அவ்வளோ ஞானத்தை புரிய வச்சாரு. அதுக்கான அவசியம் கூட இல்லை. முயற்சி செய்து பாபாவை நினைச்சு 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 நம்ம வீட்டுக்கு போனோம். அதுக்காக இப்ப பாபாவின் நினைவின் ஈடுபாட்டுல இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நல்லா யோகா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்தின் கூட எந்த அளவு கஷ்டம் ஏற்படுகிறது, சரீரத்திற்கு கூட பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. பயிற்சி எப்படி செய்வது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப சரீரத்துக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் ஏற்படுது. அதனால பயிற்சி எப்படி செய்யறதுன்னு கூட பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு இப்ப சரீரம் கூட பிரச்சனை பண்ணுது இல்லையா? அப்ப பயிற்சி, ஆத்மா பயிற்சி செய்ய செய்ய இந்த உடல் கூட சரியாயிடும்ன்றார். நீங்கள் இல்லவே இல்லை அசரீரி, நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா இங்க இல்லவே இல்லை, இந்த உடம்பை விட்டு எட்ட நிக்கிறேன், அப்படி கூட பயிற்சி பண்ணலாம். அது பண்ணா கூட அது கூட நல்ல பயிற்சி தான் சொல்லி சொல்றாரு. நீங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு பண்றது கூட ஒரு பயிற்சி தான். சரி, நான் அசரீரி அப்படின்னு பண்றது கூட நல்ல பயிற்சி ஆகும் சொல்றாரு. மற்றபடி நேரம் குறைவாக தான் இருக்குது. இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு பாபாவுடைய உதவி இருக்கிறது மற்றும் இவருக்கு தன்னுடைய உதவி இருக்கிறது. இப்ப நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு சிவபாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்குது. பிரம்மா பாபாவுக்கு தன்னுடைய உதவி கூட இருக்குது சொல்லி சொல்றாரு. உதவி அவசியம் கிடைக்கிறது, மேலும் முயற்சியும் செய்ய வேண்டியிருக்குது. கண்டிப்பா நமக்கு கடவுளும் உதவி செய்யறாரு, இருந்தாலும் நம்மளும் முயற்சி செய்யணும் இல்லையா? ஏதோ அப்பா அம்மா படிக்கிறதுக்கு ஏதோ டீ போட்டு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கூட இருப்பாங்க, எல்லாமே செய்யுன்னு முயற்சி செய்யறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தை தானே படிக்கணும், படிச்சாதானே பதவி அடைய முடியும். அது மாதிரிதான் இங்க பாபாவும் நம்ம கூடவே இருக்கிறாரு, உதவியும் அவசியம் செய்யறாரு. ஆனாலும் முயற்சி நீங்க தானே செய்யணும், நீங்க செஞ்சாதானே நீங்க நல்லா பதவி அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவைகள் இருப்பதே இல்லை. இப்ப நம்ம கண்ணால எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ சொல்ல முடியாது இல்லையா? நம்ம ஒரு 100 வருஷம் முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோமோ அது இப்ப மாறி போயிடுச்சு இல்லையா? எல்லாமே மாறி இருக்குது. அது மாதிரிதான் மாற்றம் தான் உலகத்துல நிரந்தரமா இருக்கு. இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், அங்கிருந்து பிறகு தன்னுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன ஆகும் ஏதாகும், நமக்கு முன்னெல்லாம் எதுக்கு பிறந்தோம், இப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம், என்ன ஆக போறோம், இந்த மாதிரிலாம் கேள்விகள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். இறந்தா எங்க போவோம், இப்படி எல்லாம் யோசனை இருந்தது. இப்ப பாபா நமக்கு தெளிவா இந்த ஏம் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டார். நோக்கம், குறிக்கோள் நீங்க வீட்டுக்கு போகணும், வீட்டுல இருந்து சொர்க்கத்துக்கு போய் ராஜ்யத்துல வரணும், இதுதான் உங்களுடைய குறிக்கோள்ட்டு சொல்லிட்டாரு. ஒண்ணு என்ன எதுக்கு பிறந்தோம்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு ஒரு நோக்கம், குறிக்கோளை கொடுத்துட்டாரு. கடைசியில் இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கும், அதாவது செல்ல வேண்டும், பிறகு வர வேண்டும். கடைசியா உங்க புத்தியில 2 நினைவு தான் வரும். இந்த உடலை விடும்போது நான் பரந்தாம போகணும், பாபாட்ட போகணும், பிறகு நான் திரும்ப சொர்க்கத்துல நடிக்க வரணும். இந்த நினைவுல தான் நீங்க இருப்பீங்கன்றார். கடைசியா இந்த நினைவில் இருப்பதனால் சரீரத்தின் வியாதிகள் எதெல்லாம் தொந்தரவு செய்ததோ அவை இல்லாமல் தானாகவே போய்விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, இதை நினைச்சு உங்க சரீரத்துல இருக்கிற நோயெல்லாம் கூட எதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிச்சோ அது எல்லாமே இல்லாமல் போவதை உங்களால பார்க்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. அந்த குஷி தங்கி விடுகிறது. ஏன்னா நமக்கு குஷி வருது. டாக்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, குஷியா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது உடம்புல ஒரு டோபமைன்ற ஒரு சுரக்குது, ஹார்மோன் சுரக்குது, அதனால உடலே ஆரோக்கியமாகுதுன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கை தட்டுங்க, கை தட்டி குஷியா சிரிங்க. சிரிக்கிறவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கூட கொடுக்குறாங்க, ஒரு ஹஹான்னு அப்படியே சிரிக்கிறாங்க, அதே சிரிச்சிட்டு நல்லா சிரிக்கிறாங்க. அப்ப சிரிக்கும் போது பாருங்களேன், அந்த ஆரோக்கியமா ஆயிடுது உடம்பு.
சிரிச்சாலே குஷியா இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாயிடுது. அது பாபா வந்து இங்க ஆன்மீக குஷி. உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் உங்க பிரச்சனைய உடம்புல இருக்கிற பிரச்சனை காரணமே மனசுல இருக்கிற வேதனை தான். நீங்க எல்லாருமே ரொம்ப நடிச்சு நடிச்சு ரொம்ப கீழ இறங்கி வந்து ஆத்மால சக்தியே போனதுனால ரொம்ப கவலை, துக்கம்ன்ட்டு நிறைய அனுபவிச்சிட்டீங்க. அதனால உங்க உடம்பும் போயிடுச்சு. உடம்புலயும் ஆரோக்கியம் போயிடுச்சு. இப்ப நீங்க குஷியா இருங்க. இப்ப இந்த 2 வார்த்தை, நான் வீடு போகணும், திரும்ப சொர்க்கத்துல வந்து நடிக்கணும். இது எவ்வளோ குஷிய குடுக்குது. நான் சொர்க்கத்துக்கே எஜமானனா ஆக போறேன்னா எவ்வளோ குஷி குடுக்குது. அந்த குஷி மட்டும் தங்கி விடுகிறது. அப்ப பாபா சொல்றாரு, குஷிய போன்ற டானிக்கே இல்ல. நீங்க வேற என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு குணமாகாது. அதே நீங்க குஷியா சிரிச்சு பாருங்க, உங்க உடம்புல எல்லா நோயுமே பறந்து போயிரும்னு சொல்லி சொல்றாரு. குஷியை போல ஒரு டானிக்கே இருக்காது. எனவே தான் குழந்தைகளுக்கு இதை கூட புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அதனாலதான் பாபா வந்து குஷியா இருங்க, குஷியா இருங்கன்றாரு. வந்து பாபா மீட்ல நம்மளை வந்து குஷிப்படுத்திட்டு போறாரு, சிரிக்க வச்சுட்டு தான் போறாரு இல்லையா. சிரிச்சாலே நம்மளுடைய நோயெல்லாம் குணமாயிடும். அதனாலதான் சொல்றாரு பாபா, குழந்தைகளே இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். பாபா சொல்றாரு, வாங்க வீட்டுக்கு போகலாம், இனிமையான வீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த பழைய உலகத்தை மறந்து போக வேண்டும். இங்க என்ன, இது ஒரு துக்கமான உலகம். இங்க எல்லாரும் துக்கம் தான் கொடுக்குறாங்க. இந்த உடம்பு கூட நோயால துக்கம் கொடுக்குது, உறவினர்கள் துக்கம் கொடுக்குறாங்க, எல்லாமே பார்க்க துக்கமா தான் இருக்குது இல்லையா. அப்புறம் ஏன் நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இனிமையான நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கதான் அமைதி கிடைக்கும். இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம போக போறதில்ல, ஆனா போற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி அப்படியே நினைக்க நினைக்க நமக்கு சுகம் கிடைக்குது. இந்த உடல்ல இருந்தே அந்த அமைதியை நம்ம அனுபவம் செய்றோம். நான் பரந்தாமத்துல இருக்கேன், பாபா கூட இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது, எண்ணங்களை உருவாக்கும் போது அந்த இனிமையான அமைதி இங்கே அனுபவம் ஆகுது. நம்ம பரந்தாமத்துக்கே போயிடல, ஆனாலும் இங்க இருந்து எண்ணங்களை உருவாக்கும் போதே அவ்வளோ அமைதி இந்த உடல்ல இருந்தே நமக்கு கிடைக்குது. இது நினைவு யாத்திரை. இதற்கு பேர் தான் நினைவு யாத்திரைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போதுதான் குழந்தைகளுக்கு தெரிகிறது, பாபா கல்பமாக வருகிறார், கல்பத்திற்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் என்று இதையே கூறுவார். அப்பதான் நமக்கு தெரியுது இல்லையா, கடவுள் நம்மள எங்கேயும் விட்டுட்டு போகல, கண்டிப்பா வராரு, கல்பமா குழந்தைகளை தேடி வராரு. அவர் ஒன்றும் அனாதையா விட்டுட்டு போல இல்லையா. சங்கம யுகத்துல கண்டிப்பா வராரு, வந்து சந்திக்கிறாரு. ஒரு கல்பமும் வந்து சொல்றாரு, திரும்ப மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிட்டு தான் போறாரு இல்லையா. இதேதான் சொல்லுவாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே இப்போது நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை கல்பத்திற்கு பிறகும் இதே தான் கேட்பீங்க. இன்னைக்கு பாபா என்ன முரளி எடுக்கிறாரோ அடுத்த கல்பமும் இதே முரளி தான் பாபா சொல்ல நம்ம கேட்போம். பாபா சொல்கிறார், நான் கல்பமாக வந்து குழந்தைகளுக்கு வழிமுறை கூறுகிறேன் என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நமக்கு தெரியும் இல்லையா, பாபா கல்பமா வந்து நமக்கு வழிமுறை, எப்படி அந்த உலகத்துல துக்கத்துல இருந்து தப்பிக்கிறது, எப்படி இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுவிச்சு போகிறது, எல்லா வழிமுறையும் நமக்கு சொல்றது பரம்பிதா பரமாத்மா தான். பாபாவின் வழிப்படி நடப்பது குழந்தைகளின் வேலையாகும். அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்கறது தான் குழந்தைகளின் வேலை. நேற்று கூட சொன்னார்ல, உங்க வேலையே என்ன நினைக்கிறது தான், அதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு. பாபா வந்து இப்போ வழிமுறையை சொல்கிறார், கூடவே அழைத்தும் செல்கிறார். பாபா வந்து சொல்றாரு, நம்மள கூடவே விட்டுட்டு போகலையே, கூட்டிட்டு தான் போறாரு. வழியை மட்டும் சொல்றது இல்ல, கூடவே அழைத்தும் செல்கிறார். எப்படி பரந்தாமம் போனோம், எப்படி சுவிட்சுமாதனம் போனோம் சொல்லி கொடுக்குறாரு. சரி அப்படியே வந்துருங்கலாம் சொல்லிட்டு போல, கூடவே நம்மளை கூட்டுட்டு தான் போறாரு இல்லையா. அவர் தான், அதனாலதான் சத்குருவா வந்திருக்கிறார். இங்க இருக்கும் படங்கள் போன்றவை கடைசியில் எந்த வேலைக்கும் பயன்படுத்துவதில்லை. இப்போ நிறைய படங்கள்லாம் நம்ம கண்காட்சியில பாபா வந்து திருஷ்டி தாதிகள் வந்து காட்சியில பார்த்துட்டு வந்தது எல்லாமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். தாதி தீதிகள் பார்த்துட்டு வந்ததை அது எல்லாமே ஒரு வேலைக்கும் பயன்படாது. எப்ப கடைசியில இப்போ வந்து பயன்படுது, இப்ப நம்ம சேவைக்காக பயன்பட்டு இருக்கு. கடைசியில எந்த வேலைக்கும் இது கூட பயன்படாது என்பது கூட உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். பாபா நான் யாருன்ட்டு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. பாபாவுடைய ஆஸ்தி எல்லையற்ற ராஜ்யம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அப்பாவுடைய ஆஸ்தி எதை கொடுக்க வராரு, கடவுள் வந்துட்டாரு. அப்பானாலே ஆஸ்தி. அப்பா என்ன சொத்து எடுத்துட்டு வந்திருக்காரு, எல்லையற்ற ராஜ்யம், சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்ட்டு நமக்கு புரிஞ்சிருக்கிறோம். யார் நேற்று கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்களோ இந்த குழந்தைகளுடைய லட்சுமி நாராயணன் மகிமையை பாடி இருந்தார்களோ, பாபா அவர்களை கூட குழந்தைகளே என்று சொல்வார் இல்லையா. யார் நேற்று வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களோ, இந்த லட்சுமி நாராயணனுடைய மகிமையை கூட பாடிட்டு இருந்தாங்களோ, அந்த குழந்தைகளை கூட பாபா என்னன்னு கூப்பிடுறாரு, குழந்தைகள் என்னன்னு கூப்பிடுறாரு. யார் தான் உயர்ந்தவர்களாக ஆவதற்கு தந்தையின் மகிமையை பாடிக்கொண்டிருந்தார்களோ, இப்போது மீண்டும் உயர்ந்தவர்களாக ஆகக்கூடிய முயற்சி செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
யார் வந்து கடவுளுடைய மகிமையை பாடிட்டு இருந்தாங்களோ, தான் உயர்ந்தவர்களா ஆவறதுக்கு அவங்க இப்ப மீண்டும் உயர்ந்தவர்களா ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக முயற்சி செய்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளோ பக்தி பண்ணியிருக்கிறாங்க கடவுளை மகிமை பாடி பாடி. அவங்க தான் இப்ப திரும்ப மீண்டும் உயர்ந்தவர்களா ஆகப் போறாங்க. இது சிவபாபாவிற்கு புதிய விஷயமே ஒன்றுமே இல்லை சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இது புதிய விஷயம். எனக்கு நான் கல்பமா இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்களே தான் தேவதைகளா ஆகியிருக்கீங்க. நீங்களே தான் திரும்ப இறங்கி வந்திருக்கீங்க. இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் இதெல்லாம் புது விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. யுத்த மைதானத்துல குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்ப நம்ம மாயாவோட மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே போராட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாயாவோட ஒரு போராட்ட மைதானத்துல நம்ம இருக்கிறோம். சங்கல்பம் விகல்பங்கள் கூட இவரை தொந்தரவு செய்யும். பாருங்க, நிறைய நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. இது பிரம்மா பாபாவே தொந்தரவு செய்யுது. அப்ப நம்மள பண்ணாம விடுமா என்ன? நம்ம ஞானம் வந்த பிறகுதான் ஏகப்பட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. ஞானத்துக்கு வந்தாலும் இந்த மாயா விடுறதில்ல. நல்ல எண்ணமும் வருது, கெட்ட எண்ணங்களும் வருது சொல்றாரு. இந்த இருமல் கூட இவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்கா. பாபாவுக்கு இருமல் இருந்தது, சுகர் இருந்தது, அது எல்லாமே அவரோட கர்மத்தினுடைய கணக்கு வழக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்கவுங்க கணக்கு வழக்க அவங்கவுங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனை அனுபவிக்க வேண்டும் தான், நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனாலும் பாபா நினைவுல இருந்து யோகா மூலமா கூட நம்ம கர்ம கணக்கை கழிக்க முடியும். ஒண்ணு பாபா நினைக்கலாம், இல்ல அனுபவிக்கலாம், இல்லைன்னா உறவினர்கள் மூலமா அந்த துக்கத்தை அனுபவிக்கணும். இந்த ரெண்டு ரெண்டு விதத்துல தான் நம்ம கர்ம கணக்கை முடிக்க முடியும். ஒண்ணு பாபா நினைக்கணும், இல்லைன்னா அனுபவிச்சு முடிக்கணும். பிரம்மா பாபா போதையில் இருக்கிறார், குஷியில் இருக்கிறார். பிரம்மா பாபா எப்பயும் குஷியில் இருக்காரு. ஏன்னா நான் தான் கிருஷ்ணராக போறேன் அப்படின்ற குஷியில இருக்கிறார். இவர் கர்மாதீத நிலை ஆக வேண்டும். கண்டிப்பா இவர் கர்மாதீத நிலை, கர்ம கணக்குகளை வென்ற நிலைய வந்துருவாரு. சிவபாபா எப்போதுமே கர்மாதீத நிலையில தான் இருக்கிறாரு. சிவபாபாவுக்கு கர்ம கணக்கே கிடையாது. அவர் கர்மாவிலிருந்து கர்மா அதீத்த நிலையில தான் இருக்கிறாரு. கர்மாவை வென்ற அவர் கர்மான்றதே செய்யல. தவறான கர்மம் எதுவுமே அவருக்கு கிடையாது. அவர் வராரு, அவர் பாட்டு நடிக்கிறாரு, போயிடுறாரு. அவரு சரீரத்துல வர்றதில்ல. அதனால அவருக்கு எப்பயுமே கர்மாதித்த நிலையில தான் இருக்கிறாரு. அவருக்கு தனியா உடம்பு கிடையாது, அவர் பாட்டு நடிக்கிறது இல்ல, பிறப்பிறப்பு அவருக்கு கிடையாது. அவரும் அவதரிக்கிறார் இவர் உடல்ல, அவ்வளவுதான். அதனால அவர் கர்மாதித்த நிலையில தான் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாயாவினுடைய புயல் போன்ற கர்ம வினைகள் வரும். இப்போ நமக்கு எப்படி கர்ம வினைகள் வருதுன்னா, அந்த மாயாவுடைய புயலே வருது. மாயான்றது நமக்குள்ளாரே இருக்குது, வெளியில இருக்குது. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய வீண் எண்ணங்கள்ன்ற புயல் வந்து கர்ம வினைகள் ரூபத்துல வருதுன்றாரு. இதை புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வழிகாட்டுகிறார், குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார். இப்ப பாபாவே வந்து முரளில எல்லாத்தையும் நமக்கு வழியும் காட்டுறாரு, புரியவும் வைக்கிறாரு. இந்த ரதத்திற்கு ஏதாவது நடந்தது என்றால் உங்களுக்கு உணர்வு வரும். தாதாவிற்கு ஏதோ ஆகியிருக்கிறது, பாபாவிற்கு எதுவும் ஆவதில்லை. இப்ப பிரம்மா பாபாவுடைய உடலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு தெரியும், இந்த தாதாவுக்கு பிரம்மா பாபாவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, அவர் நம்மளுடைய சகோதரன், அவருக்கு தான் ஏதோ ஆயிருக்குது, அவர் உடலுக்கு ஏதோ ஆயிருக்குது. ஆனா சிவபாபாவுக்கு எதுவும் ஆகாது. இவருக்கு தான் தெரிகிறது, பிரம்மாவிற்கு தான் தெரிகிறது, ஞான மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையின் விஷயமே கிடையாது. இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல நிறைய குருட்டு நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனா இங்க ஞான மார்க்கத்துல கரெக்டா பாபா எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால இங்க குருட்டு நம்பிக்கையே இருக்காது. நான் யாருடைய சரித்தில் வருகிறேன் என்பதை பாபா புரிய வைக்கிறார். அநேக ஜென்மங்களுடைய கடைசியில் தூய்மையற்ற இந்த சரீரத்தில் தான் நான் பிரவேசமாகிறேன். பிரம்மா பாபாவுடைய கடைசி, அவருடைய உடல், அவர் கிருஷ்ணரா அவர் தான் இருந்தாரு. அவருடைய கடைசி அநேக ஜென்மங்களுடைய கடைசி தூய்மையற்ற இந்த சரீரத்துல தான் கடவுளே வந்து பிரவேசமாகிறாரு. அவருக்குன்னு அந்த ரதம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குது டிராமால. அந்த சரீரத்தில் தான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. இது சுயம் பகவானுடைய வாக்கு. தாதாவும் கூட புரிந்திருக்கிறார். எப்படி மற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ அப்படியே நானும் இருக்கிறேன். இந்த பிரம்மா பாபாவும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் உடல்ல சிவன் வர்றதுனால அவர் மட்டும் என்ன ஈஸியா முயற்சி பண்ணிடுவாரா? அவரும் நம்மள மாதிரிதான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுதான் அவரும் முயற்சி செஞ்சார். ஞானத்தையும் நம்மள மாதிரிதான் படிச்சாரு, யோகாவும் நம்மள மாதிரிதான் செய்யறாரு. எல்லா மற்ற குழந்தைகள் எப்படியோ அப்படிதான் நானும் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறாரு. தாதா முயற்சியாளர், சம்பூர்ணமானவர் இல்லை. அவரும் முயற்சியாளர் தான். அவரும் முழுமையானவர்லாம் கிடையாது. அவர் உடம்புல சிவன் வந்து அந்த காட்சி காட்டுறது அதெல்லாம் பண்றாரு. இருந்தாலும் பிரம்மா தன்னுடைய முயற்சியை செஞ்சே ஆகணும். அந்த பதவி அடையணும்னா அவர் கண்டிப்பா முயற்சி பண்ணிதான் ஆகணும். அவர் ஒன்றும் சம்பூர்ணமானவர் இல்லை சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவருமே பிரஜாபிதாவினுடைய குழந்தைகள். நம்ம எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள். அவர் வாயு வழி மூலமா சிவன் நம்மளை தத்தெடுத்துக்கிறாரு.
பிராமணர்கள் விஷ்ணு பதவி அடைவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து நல்ல பதவி அடைய முயற்சி பண்றோம், லட்சுமி நாராயண் ஆகிறதுக்காக முயற்சி செய்றீங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு என்று சொல்லுங்கள், விஷயம் ஒன்றுதான். லட்சுமி நாராயணனும் சொல்லுங்க, விஷ்ணுன்னு சொல்லுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லி சொல்றாரு. பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். முன்பு புரியாதவர்களாக இருந்தோம், முன்னாடி நம்ம புரியாதவர்களா இருந்தோம். இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரையும் புரிந்து கொள்ளவில்லை. முன்னாடி நமக்கு பிரம்மா அவர் என்ன தொழில், விஷ்ணு என்ன செய்யறாரு, சங்கரரை கூட உண்மையா நம்ம புரிஞ்சிருக்கல. தன்னை பற்றியும் புரிந்து கொள்ளாதவர்களாக தான் இருந்தீங்க. நாம யாருன்னே தெரியாம இருந்தோம் இல்லையா? நான் யார் இந்த கேள்விக்கு பதிலே தெரியாம இருந்துச்சு இல்லையா? நான் யார், எங்க இருந்து வந்த, போன பிறவில என்ன பண்ண, இப்படிலாம் குழம்பிக்கிட்டோம் இல்லையா? இப்பதான் நமக்கு எல்லாமே புரியுது. இப்போது பாபாவையும் பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் பார்ப்பதால் இந்த பிரம்மா தபஸ்யா செய்கிறார் என்பது புத்தியில் வருகிறது. இப்போதான் நமக்கு பிரம்மா பாபாவையும் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரையும் பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது, இந்த பிரம்மா தபஸ்யா செஞ்சு விஷ்ணு ஆகிறாரு சொல்லி நமக்கு புரியுது, புத்தியில் வருகிறது சொல்லி சொல்றாரு. இதுவே வெண்ணிற ஆடை ஆகும். அதனால்தான் இந்த பிரம்மா வந்து வெண்ணிற ஆடை அணிஞ்சிருக்கிறதா காமிச்சிருக்காங்க. தபஸ்யால இருக்கிறாரு. கர்மாதீத நிலை கூட இங்குதான் ஏற்படுகிறது. இந்த கர்ம கணக்குகள்லாம் முடிச்சு கர்மங்களை வென்ற நிலை வந்து சங்கமயுகத்துல எல்லாருக்குமே ஏற்படுது. இங்கதான் ஏற்படுது. ஒன்றும் நம்ம அங்க போயெல்லாம் முடிக்கிறது இல்ல. சங்கமயுகத்துல இங்க பாபா கூட நடிக்கும் போது இங்கதான் நம்ம கர்மாதீத நிலையை அடைஞ்சு அங்க போறோம் சொல்லி பாபா சொல்றாரு. முன்கூட்டியே உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இந்த பாபா ஃபரிஸ்தா ஆவார். முன்னாடியே நிறைய பேருக்கு காட்சியெல்லாம் கிடைக்குது. பிரம்மா பாபாவோட காட்சி, விஷ்ணுவோட காட்சியெல்லாம் கிடைக்குது. இந்த பாபா கூட ஃபரிஸ்தா தான். நாம் கர்மாதீத நிலையை அடைந்து வரிசைப்படியாக ஃபரிஸ்தாவாக ஆவோம் என்பதை நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த பிரம்மா பாபா ஃபரிஸ்தா ஆயிட்டார் இல்லையா? அது மாதிரி நம்ம கூட கர்மாதி நிலையை அடைஞ்சு வரிசைப்படி எல்லாருமே ஃபரிஸ்தாவாகி வதனத்துக்கு போயிடுவோன்ட்டு நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கர்ம கணக்கை முடிஞ்சு கர்மாதி நிலையை அடையும் போது நம்மளும் அந்த உடலை விட்டு போயிடுவோம். எப்போது நீங்கள் ஃபரிஸ்தாவாக ஆவீர்களோ அப்போது புரிந்து கொள்வீர்கள், இப்போது சண்டை ஏற்படும். நம்ம எப்போ வந்து உடல்ல இருந்து கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சு உடல்ல இருந்தாலும் ஃபரிஸ்தா மாதிரி உணருவோம். இல்லைன்னா உடலை விட்டே சில பேர் வந்து ஃபரிஸ்தாவா பறந்து வதனத்துக்கு போயிடுவாங்க, சரீரம் விட்டுருவாங்க. சில சரீரம் விடாம உடல்ல இருந்தாலும் ஃபரிஸ்தாவா இருக்கிற அனுபவம் ஏற்படும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எப்போ நீங்க ஆகுறீங்களோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, சண்டை ஏற்பட போகுது, விநாசம் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க, மிருகத்திற்கு திண்டாட்டம் ஏற்பட போகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், மிருகத்திற்கு திண்டாட்டம்ட்டு ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடைசியில இந்த விநாசம் ஏற்படும் போது முழு உலகம் அழியும். அப்ப நம்ம ஃபரிஸ்தா இந்த கர்மாதி நிலை அடைஞ்சு ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறதுனால நமக்கு காட்சிகளா கிடைக்கும். அப்போ நமக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி பாபா சொல்றாரு. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். ஆனா இது வந்து கடைசி நிலை. அந்த மாதிரி நடக்கும்போது உயர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்கன்றாரு. குழந்தைகள் தாரணை செய்ய வேண்டும். ஆனா இப்போது நீங்க படிக்கிறீங்க, படிச்சதை தாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நாம் சக்கரத்தை சுற்றுகிறோம் என்று நிச்சயம் கூட இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நிச்சயம் கூட இருக்குது இல்லையா? நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் துவாபரயுகத்துல இருந்து கடந்து வேற வேற பிறவி எடுத்து வந்து இந்த கடைசி பிறவில கலியுகத்துல நான் பக்தி பண்ணி பண்ணி கடவுளை இப்ப அடைஞ்சு பிராமணன் ஆயிருக்கிறேன், நான் தான் ஃபரிஸ்தா ஆக போறேன், இந்த சக்கரத்தை நான் தான் சுத்தி வந்தேன்ற நிச்சயம் கூட உங்களுக்கு இருக்குது இல்லையா? மற்ற யாரும் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. யார் துவாபரத்துல இருந்து வராங்களோ, மற்ற மதத்தினர்களா இருக்கிறாங்களோ அவங்களால யாருமே புரிஞ்சுக்க முடியாது சொல்றாரு. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது புதிய ஞானம் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் தூய்மையாக ஆவதற்காக பாபா நினைவை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப பாபா எதுக்காக அவரை நினைக்க சொல்றாரு? தூய்மையா ஆவறதுக்காக. பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும், நம்ம சொர்க்க ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். கல்பமாக பாபாவுக்கு குழந்தை ஆகுறீங்க. நம்ம இதே மாதிரிதான் போன கல்பம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் பாபா குழந்தையா ஆகிறோம். சிவபாபா ஆக்சுவலா அவரோட குழந்தை தான், காணாம போய் திரும்ப அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க புரிய வைங்க, நீங்க ஆத்மா, உங்க அப்பா பரம்பிதா பரமாத்மா ஆவார் என்பதை. இப்போது தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த மாதிரி யாருக்குனா நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். தெய்வீக அரசன் ஆக வேண்டும் என்றால் எந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பது அப்போதுதான் அவர்களுடைய புத்தியில் வரும் சொல்லி சொல்றாரு. நீங்க போய் யாருக்கு சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. அதாவது ஆத்மா, நீங்க உங்க அப்பா பரமிதா பரமாத்மா, அவரை நினைவு செஞ்சா பாவம் அழிஞ்சிரும் சொன்னீங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஆனா தெய்வீக பதவி அடையணும், இளவரசன் ஆகணும்னா நிறைய முயற்சி செய்யணுன்றத அப்பதான் அவங்களுக்கு புத்தியில வரும்னு சொல்லி சொல்றாரு. விகாரம் போன்ற அனைத்தையுமே விட்டு விட வேண்டும். ஆனா நம்ம தெய்வீக அரசன் ஆகணும், தெய்வீக பதவி அடையணும்,
சத்தியுகத்துல தேவி தேவதையா ஆகணும்னா இந்த விகாரம் முற்றிலுமா விட்டுடணும். 5 விகாரம் காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் இந்த 5மே இருக்கக்கூடாது. நமக்கு இருந்தா நம்மளால தேவதை ஆக முடியாது. சகோதரன் சகோதரி கூட இல்லை, சகோதரன் என்று புரிந்து கொள்ளும். நேற்று சொன்னாரல குற்ற பார்வை விட்டுடுங்க, அசுர பார்வை விட்டுடுங்க. அப்ப வந்து சகோதரன் சகோதரின்னு கூட பார்க்காதீங்க. சகோதரன் எல்லாரையுமே ஆத்மாவா பாருங்க. ஆத்மானாலே சகோதரன், அது ஆண் பால் பெண் பாலே கிடையாது. ஆத்மா வந்து சகோதரன் சகோதரன்ட்டு புரிஞ்சுக்காங்க. அதாவது ஜானகி தாதி சொல்லுவாங்களாம், நான் வந்து பாபாவுடைய பச்சா அப்படின்னு சொல்லுவாங்களாம், பாபாவுடைய பையன் சொல்லுவாங்களாம், பொண்ணுன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம், பாபாக்கு பேட்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பாபாக்கா பச்சா. அப்ப அவங்க வந்து தன்னையே ஆணா கூட நினைச்சுக்கிறாங்க, ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு சொல்றது. அதனால பெண்ணா கூட தன்னை கருதல. அப்ப பாருங்க, சகோதரன் சகோதரன்ட்டு புரிஞ்சுக்கங்க. மேலும் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் கூட அழிஞ்சிடும். பாபா நினைக்க நினைக்க நம்ம தலைமையில இருக்கிற சுமை அழிஞ்சிரும். மற்றபடி எந்த கஷ்டமுமே இருக்காது. பாருங்க எவ்வளவு ஈஸியா ஒரு பதில் பாபா வந்து வழி சொல்றாரு. அதாவது நம்ம ஒண்ணு கஷ்டப்படணும், நம்ம பண்ண எத்தனை பிறவி பாவமோ அதெல்லாம் அனுபவிச்சு திருந்தணும், இல்லைன்னா பாபாவை நினைக்கணும். இது ரெண்டுல எந்த ஈஸி வழி? பாபா நினைக்கிறது தானே. இதுல எந்த கஷ்டமுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில் வேற எந்த விஷயங்களின் அவசியமே இருக்காது. கடைசி நேரத்துல நமக்கு எதுவுமே அவசியமா இருக்காது, தேவையே படாது. இப்பதான் அது இதுன்னு தேவைப்படுது இல்லையா, அங்க போனோம் இங்க போனோம், சாப்பாடு அது இதுன்னு தேவைப்படுது. கடைசியில உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். கடைசி நேரத்துல பாபாவை மட்டும் நினைக்கணும். ஆசைக்கு அருகதை உடையவர்களாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்பதான் சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களா ஆகணும். அது போல அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக ஆக வேண்டும். அதுக்கு குணங்கள்ல நிறைஞ்சவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம தேவதையா ஆக முடியும். தேவதைகள் எப்படி இருப்பாங்க? 5 விகாரம் இல்லாம நிர்விகாரியா, அகிம்சா பரமோ தர்மமா, தெய்வீக குணங்கள் நிறைந்து சோலாகலா சம்பூர்ண 16 கலைகள் நிரம்ப பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும். அப்ப பாபா நினைவுல இருந்தாலே அது தானா வந்துரும். லட்சுமி நாராயண் சித்திரம் மிகவும் துல்லியமாக இருக்கிறது. அந்த லட்சுமி நாராயணோட படம் அவங்க எப்படி இருப்பாங்கன்றத காட்டுது, துல்லியமா இருக்குது. ஆனாலும் முகம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்த வரைபடம் வந்து துல்லியமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை மறக்கறதுனாலதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதையும் மறந்துடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை மறந்துட்டு மற்ற விஷயங்களை நினைக்கிறதுனாலதான் உங்களுக்கு தெய்வீக குணங்களே தாரணை ஆக மாட்டுது. குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து சிந்தனை பண்ணுங்க. பாபாவை நினைவு செய்து நாம் இவர்களைப் போல ஆக வேண்டும், இந்த மாதிரியான குணத்தை தாரணை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. தனியா உட்காந்து ஏகாந்தத்துல உட்காந்து பாபாவை நினைவு செஞ்சு நான் இந்த மாதிரி ஆகணும், லட்சுமி நாராயண் மாதிரி ஆகணும், இந்த மாதிரி குணத்தை நான் தாரணை செய்யணும். விஷயம் மிகவும் சிறியது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு எந்த அளவு உழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, எந்த அளவு தேகாபிமானம் வந்து விடுகிறது. ஆனா பாபா பாக்குறாரு, குழந்தைகளுக்கு தேகாபிமானம் வந்துருது, நான்ட்டு பேசுறாங்க, இந்த தேக உணர்வுலே இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வே இல்லை. அதனால உழைப்பு ரொம்ப செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா விஷயம் ரொம்ப ஈஸி தான். பாபாவை நினைக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஆனா இது ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்க ரொம்ப தேக அபிமானம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்க. நீங்க ஏன் இந்த தேகம் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கிறீங்க. இந்த உடலை இயக்குற சக்தியே நீங்க தான். நீங்க இந்த உடலே கிடையாதுன்னு நினைங்க. தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தியை எடுக்க வேண்டும். நீங்க அப்பதான் கடவுள்கிட்ட இருந்து ஆஸ்தி எடுக்க முடியும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் குப்பையை வெளியேறும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாபா நினைவு செய்றீங்களோ பாபா நினைவு தங்கிடும். அப்ப உங்க மனசுல இருக்கிற குப்பெல்லாம் வெளியேறிடும். நமக்கு தான் வந்து ஆழ் மனசுல சொல்லாமலே நம்ம நடிச்சு வந்தது எல்லாமே பதிவாயிருக்குது இல்லையா? அந்த பழைய விஷயங்கள் அப்படியே மனசுல அசை போட்டுட்டே இருக்கிறோம். நம்ம அதுக்கு பதிலாக ஞானத்தை அசை போட்டாலும் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். ஆனா நம்ம அந்த பழைய விஷயங்களை அசை போட்டுட்டே இருக்கிறதுனால குப்பையா இருக்குது மனசு. பாபா நினைச்சாதான் அந்த குப்பையெல்லாம் வெளியேறும்னு சொல்றாரு. இப்போது பாபா வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளே வந்துட்டார். பிரம்மா மூலமா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதனாலதான் காட்னாலே ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமாக விநாசம். அவர் வராரு, ஆனா யார் மூலமாக செய்யறாரு அந்த காரியத்தை? செய்பவர் கடவுள். ஆனா அதுக்கு கருவியா மனிதர்களை தான் சூஸ் பண்றாரு. இப்ப பிரம்மா மூலமா புது உலகத்தை ஸ்தாபனையா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். நமக்கு தான் தெரியும் இல்லையா, நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு நமக்கே தெரியும். எப்படியோ அந்த ஞானம் கிடைச்சு நம்ம போயிருக்கிறோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது எல்லாமே கடவுளோட காரியம்தான்.
இந்த அளவு சகஜமான விஷயம் கூட உங்களிடமிருந்து நழுவி விடுகிறது. இந்த ஈஸியான விஷயம் கூட நீங்க மறந்து போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று தந்தையை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லையற்ற பாபாவிடமிருந்து ராஜ்யம் கிடைக்கிறது. இன்னொன்னு சொர்க்கம். பாபாவை நினைவு செய்தால் புது உலகத்தின் நினைவும் கூட ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அபலைகள் கூன் விழுந்தவர்கள் கூட மிகவும் நல்ல பதவியை அடைய முடியும். பாருங்க, அபலைகள், கஷ்டப்படுறவங்க, கூன் விழுந்தவங்க யாரா இருந்தாலும் பாபாவை நினைச்சா நல்ல பதவி அடைய முடியும். தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபாவே வழியை சொல்லியிருக்கிறார். பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். தந்தையின் அறிமுகம் கிடைக்கிறது. இப்போது 84 ஜென்மங்களை முடித்திருக்கிறோம். வீட்டிற்கு சென்று பிறகு சொர்க்கத்தில் வந்து நடிப்போம் என்று புத்தியில் இப்போது பதிந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. நம்ம பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தந்தையை நினைவு செய்யுங்க, பாவம் அழிஞ்சிரும். 84 ஜென்மம் முடிச்சிட்டோம். இப்ப வீட்டுக்கு போனோம், மீண்டும் சொர்க்கத்துக்கு வரணும்ன்றது புத்தியில பதிஞ்சிருச்சு. எங்கு நினைவு செய்வது, எப்படி செய்வது என்ற கேள்வியே எழுவதில்லை. உங்களுக்கு ஏன் வந்து எங்க நினைக்கணும், எப்படி நினைக்கணும்லாம் கேள்வி வருது? நிறைய பேருக்கு டவுட். பரந்தாமத்துல நினைக்கணுமா, இல்ல இங்கேயே நினைக்கணுமா? நீங்க ஆத்மான்னு உணருங்கன்னு தான் பாபா சொல்றாரு. நான் இந்த உடலே இல்லை, ஏன் இந்த உடலை நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆத்மான்ட்டு மனசு புத்திய ஒருங்கிணைச்சு பாபாவை நினைங்க. ஆட்டோமேட்டிக்கா பாபா சக்தி கொடுக்க போறாரு. கீழே வேணும்னா கீழே கூப்பிட்டு வச்சு உங்க பிரச்சனையை சொல்லுங்க. இல்ல நீங்க பரந்தாமத்துக்கு போனோம்னா நீங்க போங்க, போய் பரந்தாமத்துல ஒரு செந்நிறமான உலகத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணங்களை தான் உருவாக்க சொல்றாரு. இதுல ஏன் உங்களுக்கு எங்க நினைக்கிறது, எப்படி செய்யறது, எப்படி யோகா பண்றதுன்ற கேள்வியே எழுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று புத்தியில் இருக்கிறது. இப்ப நமக்கு கடவுளை நினைக்கணும். இங்க இருக்கிறவங்க யாரும் நினைச்சா நமக்கு பாவம் சேர்ந்துரும். கடவுளை நினைச்சாதான் பாவம் அழியும்னு சொல்லி சொல்றாரு. இங்க அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் வருகிறது. நம்ம இங்க சென்டர்லயோ இல்ல மதுபன்லயோ உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு ஆனந்தம் வருது இல்லையா? ஏன்னா எவ்வளோ பேர் யோகா பண்ணி பண்ணி அங்க வைப்ரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆனந்தம் பாபாவை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தம் அந்த வாயுமண்டலம் ஃபுல்லா பரவி இருக்கு. மதுபன்லயும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும். சென்டருக்கு போனாலும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா எல்லா குழந்தைகள், பாபா குழந்தைகள். பாபாவை நினைச்சாலே பரிவாரமும் ஞாபகம் வருதுன்னு சொல்லி நேத்து சொன்னார் இல்லையா? நேரடியாக தந்தையை சந்திக்கிறீர்கள். இப்ப கடவுளே நேரா வந்துட்டார் இல்லையா? அவரை பார்க்கும்போது எல்லா ஆத்மாக்களும் ஆனந்தம் அடையறாங்க இல்லையா? அந்த வைப்ரேஷன்ஸ் தான் அங்க ஃபுல்லா இருக்குது. சிவபாபாவுடைய ஜெயந்தி எப்படி இருக்கும் என்று மனிதர்கள் குழம்பி விடுகிறார்கள். நிறைய பேருக்கு கடவுள் வராரா, அவர் எப்படி வருவாரு அப்படின்ட்டு குழம்புறாங்க. சிவராத்திரி என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதை கூட புரிந்திருக்கவில்லை. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, ஆனா ஏன் சிவராத்திரின்னு சொல்றோம்? ராத்திரியில சிவன் வராருன்னா அதை கூட புரிஞ்சுக்கல, அதோட மீனிங்கை கூட புரிஞ்சுக்கல. கிருஷ்ண ஜெயந்தி கூட சாயங்காலம் கொண்டாடுறாங்க இல்லையா? இரவுலதான் கிருஷ்ணர் பிறக்கிறாருன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது இறைவனுடைய விஷயம், அந்த இரவு கிடையாது. அது பாதி கல்பம், 2500 வருஷம் கழிச்சு இரவு முடிவடைகிறது. அப்பதான் கிருஷ்ணர் வராரு. அப்பதான் சிவபாபாவும் இரவுலதான் வராரு. அதுதான் சிவராத்திரின்னு சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கல. கல்பத்தினுடைய இரவு, பிரம்மாவினுடைய இரவுல சிவன் வராருன்றத சிவராத்திரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கூட புரிஞ்சிக்க முடியல. பிறகு புது உலகத்தின் ஸ்தாபனை செய்ய பாபா வர வேண்டியிருக்கிறது. எப்ப 2500 வருஷம் பக்தியின் இரவு, பக்தி முடியுதோ, ஞானம் பிறக்குது, பகல் வருது, அப்பதான் பாபா வந்து புது உலக ஸ்தாபனைய செய்யறாரு. பழைய உலகம் வீணாயிடுச்சு இல்லையா? அத அழிச்சிட்டு ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. மிகவும் சகஜமானதாக இருக்குது இல்லையா? குழந்தைகள் தானே புரிந்திருக்கிறார்கள் சகஜமானது. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும், இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் ஏற்படுகிறது. தெய்வீக குணங்கள் வரணும் இல்லையா? தேவதை மாதிரி நடிக்கணும், அங்க போகணும், சொர்க்கத்துக்கே போகணும்னா அப்ப தெய்வீக குணங்கள் நமக்குள்ள வரணும். அன்பு, அமைதி, தூய்மை, சுகம். நம்ம எல்லாருக்கும் சுகம்தான் கொடுக்கணும், அமைதியா இருக்கணும், அன்பா பழகணும். அதெல்லாம் தேவதைகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதற்கு மாறா இருந்தா என்ன ஆகும்? 100 மடங்கு பாவம் ஏற்படுது. என்னை நிந்தனை செய்விக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி அடையவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் என் பேரை கெடுக்கிறாங்களோ, பாபா குழந்தையாயிட்டு கோவப்படுறது, அரக்கி மாதிரி கத்துறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா நம்ம பாபா பேருக்கு என்ன பண்றோம், களங்கம் ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உங்களால உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணா ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. தந்தையை நிந்தனை செய்தீர்கள் என்றால் பதவி மோசமாகி விடும். பாபாவுக்கு பெயருக்கு களங்கம் கற்பிச்சிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க இதுக்குதான் சென்டருக்கு போறீங்களா, உங்க பாபா இதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் அங்க அந்த இடத்துல யார் அசிங்கப்படுறது? பாபா சூட்சுமா தான் இருக்கிறாரு சிவபாபா.
நம்ம பக்கத்துல தான் சூட்சமா தான் இருக்கிறாரு. அவரு அவங்க சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அப்ப அவரு எவ்வளோ அசிங்கப்படுவார் நம்மளால. அப்ப ஒரு தந்தை வந்து மகன மகன வந்து திட்டும்போது ஒரு தந்தைக்கு எவ்வளோ ஒரு அவமானம் ஏற்படும். அப்ப உங்க அப்பா இப்படிதான் வளர்த்தாரான்னு சொல்லி கேட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பாபாவுக்கே நிந்தனை செய்றீங்கும் போது உங்க பதவி மோசமாகிடும்னு சொல்லி சொல்றாரு. மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அதனால ரொம்ப அன்பானவர்களா இனிமையானவர்களா ஆகணும். முரட்டுத்தனமாக பேசுவது தெய்வீக குணமே கிடையாது சொல்லி சொல்றாரு. முரட்டுத்தனமா பேசுறது அசுரத்தனமா கத்துறது இது அசுர அவகுணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. அன்போடு புரிய வைக்கப்படுகிறது. இது உங்களுடைய தெய்வீக குணமே இல்லை. பாபா அன்பா புரிய வைக்கிறாரு. முரட்டுத்தனமா கத்துறது கோவப்படுறதெல்லாம் தெய்வீக குணத்தினோட லிஸ்ட்லே இல்ல. 36 வகை குணங்கள் இருக்குது. தெய்வீக குணங்கள். தேவதைகளுக்கு அந்த குணங்கள்லாம் இருக்கும். அன்பு, அமைதி, சுகம், அது மாதிரி விதவிதமா குணங்கள் நிறைய இருக்குது. அந்த குணத்தினுடைய லிஸ்ட்ல இந்த கோபமே இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. இது அசுர அவகுணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தெரிஞ்சுக்கணும் இது நமக்கு வந்து வரக்கூடாது. நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். இந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம போக முடியாது. அன்போடு புரிய வைக்கப்படுகிறது. இது உங்களுடைய தெய்வீக குணமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கலியுகம் முடிவடைகிறது. இது சங்கமயுகம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்ப களி முத்திருச்சு, களி முடிய போகுது. ஏன்னா ரொம்ப அதர்மம் நடக்குது இல்லையா? இப்ப சங்கமயுகம்ன்ட்டு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவதில்லை. கும்பகர்ணனுடைய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு உலகத்துல என்ன நடக்குது, உலக மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது, எதனால உலகத்துல இப்படி எல்லாம் இயற்கை சீற்றம் வருது, எதுவுமே புரிஞ்சிக்கல. கும்பகர்ணனோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கடவுள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணி சொர்க்கத்தையே உருவாயிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்கம் வரப்போகுது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மேலும் 40,000 ஆண்டுகள் இருக்குதுன்ட்டு நினைக்கிறாங்க. நாம் உயிரோட இருப்போம். 40,000 ஆண்டு வரைக்கும் அதே உடம்புல நம்ம உயிரோட இருக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் மரணம் எல்லாருக்கும் உண்டுதான். 40,000 வருஷம் ஆனாலும் அதே உடம்புல யாராவது இருக்க முடியுமா? நாம உயிரோட இருப்போம், சுகத்தை அனுபவித்து கொண்டே இருப்போம்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதர்மம் செஞ்சுக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு அதுக்கான பிறப்பு எடுத்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானமாகிறோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. நாளுக்கு நாள் நம்ம இன்னும் மோசமாயிட்டே போறோம். ஊர்ல என்ன செய்யறாங்களோ அதையே பார்த்து நம்மளும் பண்ணிட்டு தமோ பிரதானமா ஆயிட்டு போறோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது இல்ல சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப உலகம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இல்லையா? ஒரே அசுத்தமா தூய்மையற்ற தன்மை அதிகமாயிட்டே போகுது. தமோ பிரதான பொருள் தான் கிடைக்குது. காய்கறிகள் எல்லாமே விஷமா மாறிட்டு இருக்குது. அதனால இருக்க இருக்க தமோ பிரதானமா ஆயிட்டு இருக்குன்றத கூட புரிஞ்சுக்கலன்றாரு. குழந்தைகள், நீங்கள் விநாசத்தின் காட்சியை பார்த்திருக்கிறீர்கள். நம்ம பிகே ஆன பிறகு நிறைய குழந்தைகளுக்கு விநாசத்தினோட காட்சியெல்லாம் கூட கிடைச்சிருக்குது. பிரம்மா பாபா கூட பார்த்திருக்கிறாரு ஆரம்பத்துல. நாட்கள் போக போக பிரம்மாவுடைய ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சிகள்லாம் தெரியும், கிடைத்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. போக போக பாருங்க நிறைய பேருக்கு பிரம்மாவனுடைய காட்சி ஸ்ரீகிருஷ்ணரோட காட்சியும் கிடைக்கும். பிரம்மாவிடம் போகிறதுனால நீங்க சொர்க்கத்துக்கு அப்படிப்பட்ட இளவரசனா ஆவீங்க அப்படின்றதுக்காக அந்த காட்சி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இதனாலேயே குறிப்பாக பிரம்மா மேலும் ஸ்ரீகிருஷ்ணர் 2 பேருடைய சாட்சாத்காரமும் கிடைக்குது. ஏன்னா இவர்கிட்ட போனா கிருஷ்ணர் ஆகிடலாம், அதுக்காக அந்த 2 காட்சியும் கிடைக்கின்றார். சிலருக்கு விஷ்ணுவுடைய காட்சி கூட கிடைக்கும், ஆனால் அந்த காட்சியால் இந்த அளவு புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. பிரம்மா கிருஷ்ணரை காமிச்சாதான் புரிஞ்சு கொள்ள முடியும் எதனால இது வருதுன்ட்டு. விஷ்ணுவை மட்டும் காமிச்சா அந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. நாராயணனுடைய காட்சி கிடைப்பதால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா நாராயணன் காட்சி கிடைச்சா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நாம் இங்கு வந்து இருப்பதே தேவதை ஆவதற்காக. நீங்கள் இப்போது சிஷ்யின் முதலிட கடைசி பாடத்தை படிக்கிறீங்க. பாடம் நினைவிற்காக தான் படிக்கப்படுகிறது. பாடம் ஆத்மா தான் படிக்குது, தேக உணர்வு நீங்கி விடுகிறது. இந்த முரளி எதுக்கு படிக்க வைக்கிறாரு? சும்மாவா நம்ம இதை படிச்சுட்டு இருக்கிறோம் டைம் பாஸுக்கு? இந்த படிப்பு மூலமா தேக உணர்வே நீக்கிறாரு. நமக்கு தெரியாமலே நம்ம ஆத்ம உணர்வுல வந்துட்டு இருக்கிறோம். ஆத்மா பாபா கிட்ட படிச்சுட்டு இருக்குது. அப்ப ஆத்ம உணர்வை தூண்டுற மாதிரி வார்த்தைகளை கொடுத்து இறைவனே பேசிட்டு இருக்கிறாரு. அதை படிக்க படிக்க நமக்கு ஆத்ம உணர்வு வந்துட்டு இருக்குது. நம்ம இதை முரளி படிச்சாலே போதும், தானா ஆத்ம உணர்வு வந்துடும், தேக உணர்வு நீங்கிடும் சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் அனைத்தையுமே செய்கிறது. எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாம் ஆத்மா தான் பண்ணுது. உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா தானே அந்த உடல்ல காரியம் செய்யுது. உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடல் அப்படியே தானே கிடக்குது. ஜடம் சொல்றாங்க, பாடின்னு சொல்றாங்க, எப்போ எடுக்க போறீங்கன்றாங்க. அப்ப அந்த உடல்ல இருந்துட்டு யார் அந்த காரியம் எல்லாம் செஞ்சது? ஆத்மா தான், உயிர் தான் செஞ்சுது. அந்த உயிரோட அப்பா தான் கடவுள்.
பாருங்க, அந்த ஆத்மா எல்லாம் செய்யுது. நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் எல்லாமே ஆத்மாவில தான் இருக்குது. அவங்க அந்த உடல்ல இருந்துட்டு என்னென்னலாம் பேசுனாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க, என்ன சம்ஸ்காரம் அவங்களுடையதா இருந்ததோ, அது எல்லாமே ஆத்மாவில தான் பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. நம்ம நெனச்சுக்கலாம், உடல்ல இருந்து நம்ம செஞ்சா யாரா பார்க்கவா போறாங்க? நம்ம நம்ம என்ன கடவுளுக்கு தெரியவா போகுது? இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியவா போகுதுன்ட்டு செய்றோம் இல்லையா? ஆனா மெயினா சிசிடிவி கேமராவே நம்ம மனசு தான். மனம் சாட்சியாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்மால தான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்கு. அந்த கெட்ட, நல்ல சம்ஸ்காரம் எல்லாமே ஆத்மாவில தான் பதிவாயிருக்குது. நம்ம என்ன செய்றோம், காலையில எழுந்திருக்கிறதுலேருந்து நம்ம என்னென்ன செய்றோம், பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்குது. அதே தான் ஆத்மா எடுத்துக்கிட்டு போகுது, அடுத்த பர்த்துக்கு எடுத்துட்டு போகுது. அதுக்கு தகுந்த உடலும் கிடைக்குது. அப்ப அந்த உடலை இன்ஸ்ட்ருமெண்ட்டா வச்சு அந்த ஆத்மா வந்து அனுபவிக்குது. எல்லாமே ஆத்மா தான் செய்யுது, ஆத்மா தான் அனுபவிக்குது. கர்ம கணக்குக முடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடலை வந்து உருவாக்கி கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த விளையாட்டை உருவாக்கி இருக்கிறாரு. இது ஆத்மா தான் அப்ப எல்லாமே செய்து அதுக்கு நல்ல சம்ஸ்காரம், கெட்ட சம்ஸ்காரம் எல்லாமே ஆத்மாவில தான் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து அதே குழந்தைகள் தான் சந்திக்கிறீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க, நீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களே, அதே குழந்தை தான் நீங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் வந்து என்ன சந்திக்கிறீங்க. தோற்றமும் அதேதான். இதே உருவத்துல தான் நான் போன கல்பத்துல உங்களை பார்த்தேன். 5000 வருடங்களுக்கு முன் நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் சொல்றோம், நீங்களும் கூறுகிறீர்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு அதே பாபா அதே தந்தை தான் வந்து சந்திக்கிறீர்கள். மீண்டும் அவர் நம்மை மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நம்மளும் சொல்றோம், அதே தாதி உடல்ல தானே பாபா நீங்க வந்தீங்க போன கல்பம் கூட. நாங்க உங்களை தான் பார்த்தோம். நீங்க தான் பாபா, நீங்க தான் அவரே தான், நீங்க சிவபாபா தான், நீங்க தான் எங்களுடைய தந்தை. நீங்க தான் எங்களை மனுஷன்ல இருந்து தேவதையாக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றோம். நாம் தேவதையாக இருந்த பிறகு அசுரர்களாக ஆகிவிட்டோம். தேவதைகளுடைய குணங்களை பாடிக்கொண்டே வந்தீர்கள். நம்ம தான் வந்து தேவதையா இருந்தோம். ஆனா 2500 வருஷம் கழிச்சு அசுரர் ஆயிட்டோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போயிட்டு எல்லா தவறையும் செஞ்சு அசுரரா ஆகி கடைசி பிரிவுல இப்ப இருக்கிறோம். தேவதைகளோட குணத்தை கூட நம்ம பாடிட்டே வந்த பக்தி மார்க்கத்துல. லட்சுமி நாராயணன் முன்னாடி போயிட்டு, நீங்க சர்வ குண சம்பன்ன, நாங்களோ வேஸ்ட், நீங்க எப்பேற்பட்டவங்கன்ட்டு பாடணும். தன்னுடைய அவகுணங்களை வர்ணனை செய்து கொண்டே வந்தீர்கள். நம்மள வந்து நான் ஒரு மூடன், நான் ஒரு வேஸ்ட், எனக்கு ஏதாவது கொடு, இப்படியே தானே பாடணும். என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டணும். இப்போது பிறகு தேவதையாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நாள் பண்ணீங்க பக்தி, நீங்க உங்களையே துச்சமா மதிச்சீங்க. கடவுள்னா யாரோன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. கடைசியில் நீங்க கடவுளோட குழந்தை. நீங்க தான் இப்போ தேவதையாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் தெய்வீக உலகத்துக்கு நீங்க தான் போகணும் சொல்றாரு. இப்போது நல்ல முறையில முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நம்ம இப்ப என்ன செய்யணும், நல்ல முறையில முயற்சி செய்யணும். என்ன முயற்சி, பாபாவை நினைச்சு முரளி ஒழுங்கா படிச்சோனாலே போதும், நல்ல பதவி அடையணும்னு சொல்றாரு. ஆசிரியர் அனைவருக்கும் சொல்வார் இல்லையா, டீச்சர்னு இருந்தா எல்லாருக்கும் தான் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு மட்டுமா சொல்வார், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் படின்னு வரா டீச்சரு. எல்லா பேக் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் டீச்சர் சொல்லித்தான் இருப்பார், படிங்க, படிச்சாதான் நல்ல எதிர்காலம்ன்ட்டு. அதே தான் பாபா சொல்றார், படியுங்கள், நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எங்களுடைய பெயரும் புகழடையும், மற்றும் உங்களுடைய பெயர் கூட புகழடையும் சொல்லுவாங்கல்ல அந்த டீச்சரு. அவங்க டீச்சர் பேரும் புகழடையும், மாணவர்கள் பேரும் புகழடையும். பாபாவும் உங்களிடம் வந்து பிறகு பழைய விஷயம் ஒன்றுமே வெளிப்படுவதில்லை, அனைத்தும் மறந்து போய்விட்டது. பாபா உங்கள்கிட்ட வந்த பிறகு நம்ம சொல்றோம், பழைய விஷயம் கூட ஒன்றுமே நமக்கு வர்றதில்லை, எல்லாமே மறந்துடுச்சு. பாபாவிடம் வந்ததினால்தான் அமைதி கிடைத்தது என்று நிறைய பேர் இது போல் சொல்கிறார்கள். நிறைய குழந்தைகள் சொல்றாங்க பாபாட்ட, பாபா உங்கள்கிட்ட வந்துதான் பாபா நாங்க அமைதி ஆயிட்டோம். இவ்வளோ நாள் நாங்க அமைதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க கிடைச்சி எங்களுக்கு அமைதி கிடைச்சிச்சு பாபா. எங்க வீடே அமைதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்கள்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் இருந்தது, இப்ப வீடே அமைதியா இருக்கு பாபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகம் இப்படித்தான் அழிந்து போக வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்களே, விநாசம் நடக்க போது, ஏன் பாபா விநாசம் பண்றீங்க? வேற வழி இல்ல, 5 விகாரம் தலை தூக்கி ஆடுது. சின்ன குழந்தைய கூட விட மாட்டாங்க, கொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த உலகம் எதுக்கு இப்படியே போகணும்? அதனால இது அழிந்து போக தான் வேண்டியிருக்குது சொல்லி சொல்றாரு. பிறகு நீங்க புதிய உலகில் வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது மிகப்பெரிய அழகான உலகமாக இருக்கும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
நீங்கள் வந்து பரந்தாமத்துக்கு டெம்பரரியாக உங்களை கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கப்புறம் உலகத்தை புதுசாக்கிட்டு அழகான உலகமாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் திரும்ப நடிக்க போவீங்கன்னு சொல்லி சொல்கிறார். சிலர் சாந்தி தாமத்தில் ஓய்வாக இருப்பார்கள். ஆனால் யார் சொர்க்கத்தை விரும்பலையோ அவங்களாம் சாந்தி தாமத்தில் போய் ஓய்வாக இருப்பாங்க. சிலருக்கு ஓய்வே கிடைப்பதில்லை. சிலர் வந்து அந்த ஓய்வே கிடைக்காது, போய் சாந்தி தாமத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே சொர்க்கத்துக்கு நடிக்க போயிடுவாங்க. அது நம்ம தான். யாரெல்லாம் இந்த ஜீவன் முக்தி நிலையை நம்புகிறோமோ, யாரெல்லாம் இந்த சொர்க்கத்தை நம்புகிறோமோ, நான் தான் தேவதையாக இருந்தேன்னு நம்புகிறோமோ, அவங்களுக்கெல்லாம் ஓய்வே கிடைக்காது சாந்தி தாமத்தில். பாபா கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதனால தான் நம்ம இங்கே வாழறோம்ல. இந்த சங்கமேகத்திலே பாபா கூட நம்ம ஜாலியாக வாழறோம். அதனால சாந்தி தாமத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே சொர்க்கத்துக்கு போய் நடிக்க போயிருவீங்க. உங்களுக்கு ஓய்வே கிடைக்காது சொல்றாரு. அனைத்து விதமான நடிப்பும் இங்க இருக்குது. ஆல்ரவுண்ட் நடிப்பு இருக்குது. ஆனால் தமோ பிரதானமான துக்கத்திலிருந்து நீங்க விடுபட்டு விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் நமக்கு ஓய்வு கிடைக்கலன்னா கூட நம்ம இருந்தாலும் கலியுகத்திலிருந்து விடுபட்டுறோம் சொல்லி பாபா சொல்றாரு. தமோ பிரதான துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்துக்கு போயிடுறோம். அங்கு அமைதி சுகம் அனைத்துமே கிடைத்து விடுகிறது. சொர்க்கத்துல நமக்கு அமைதியும் கிடைக்கும், பரந்தாமத்துல அமைதி மட்டும் தான் கிடைக்கும். ஆனா சொர்க்கத்துல நமக்கு அமைதியும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது போல நல்ல முறையில முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரிலாம் நீங்க ஞான சிந்தனை பண்ணி பண்ணி நல்ல முறையில முயற்சி செய்யணும். யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கும் என்பதல்ல, அதிர்ஷ்டத்துல இருந்தா நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நாடகத்துல இருந்தா நான் முயற்சி செய்யறேன், என்னோட அதிர்ஷ்டமே இவ்வளவுதான், நான் பிரஜையா தான் போகும் போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்குவாங்க. முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும். லட்சுமி நாராயணா ஆகக்கூடியவங்களே இந்த மாதிரி சொன்னா எப்படி? நீங்களே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க முயற்சி செஞ்சாதான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது. இப்ப ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. இங்க லட்சுமி நாராயணன், பிரஜைகள், வேலைக்காரர்கள் எல்லாருமே தேவைப்படுறாங்க. எல்லாருமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. நாம் ஸ்ரீமத் படி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அந்த ஸ்ரீமத் படி எந்த வரிசை கிரமமா எப்படி எல்லாரும் நடக்கிறாங்களோ அதன்படிதான் ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவரே பாபா தான். பாபா தான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஸ்ரீமத் நம்மளே சொன்னோமா? சிவபாபா சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் தான் ராஜாவாக ஆவதில்லை. சிவபாபா அவரு போய் லட்சுமி நாராயணா ஆகிறது இல்ல. அதனாலதான் சிவலிங்கம் தான் காமிச்சிருக்காங்க இல்லையா, அவர் உருவாக்குனவங்க தான் லட்சுமி நாராயணன். அப்ப அவரு ராஜாவா ஆகிறது இல்ல, அவர் உலகத்தை ஆள்றது இல்ல, நம்மளதான், குழந்தைகளை தான் உயர்ந்தவங்களா ஆக்குறாரு. அவருடைய ஸ்ரீமத் படி நாம் ஆகிறோம். ஆனா நம்ம தான் பாபாவுடைய வழிப்படி நடந்து, உயர்ந்த வழிப்படி நடந்து லட்சுமி நாராயணா ஆகிறோம். புதிய விஷயம் அல்லவா? இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு புதுசா இருக்குது. ஒருபோதும் யாரிடமிருந்தும் கேட்டதும் இல்லை. இந்த மாதிரி விஷயம் எந்த சத்சங்கத்திலையும் நம்ம கேட்டதில்லை. நீங்க தான் நாராயணன், நீங்க தான் லட்சுமின்ட்டு யாரா சொல்லி நம்ம கேட்டதே இல்லை இல்லையா? நீங்க தான் தேவதை ஆக போறீங்கன்ட்டு. ஆனா இதெல்லாம் புது விஷயமா இருக்குது, பார்த்ததும் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீமத் படி இப்போது சொர்க்கத்தை நாம் ஸ்தாபனை செய்கிறோம். நாம் தான் அநேக முறை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் மற்றும் இழக்கிறோம். நம்ம தான் ராஜ்யம் அடையிறோம், திரும்ப இழக்கிறோம். 2500 வருஷம் கழிச்சு இந்த மாயா கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு கடைசியா இந்த ராஜ்யத்தையே இழந்துட்டோம், ஏழையா ஆயிட்டோம்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவ பாதிரியார்கள் எப்போதும் சுற்றி வருவதற்காக போறாங்க இல்லையா? அவங்க யாரையுமே பார்க்க விரும்புறது இல்ல, கிறிஸ்துவின் நினைவிலேயே இருக்கிறாங்க, அமைதியில சுற்றி வராங்க. புரிந்திருக்கிறார்கள் இல்லையா கிறிஸ்துவின் நினைவில் எவ்வளவு இருக்கிறோன்ட்டு. அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவசியம் கிறிஸ்துவின் காட்சி கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவர் போய் கொடுத்துருப்பாரு. யார் என்னவா நினைக்கிறீங்களோ நான் அதுவா வந்து காட்சி கொடுக்குறேன்னு கீதையில இருக்குது. அப்ப கிறிஸ்துவையே நினைச்சு நினைச்சு உருகுறாங்கன்னா இவர் என்ன பண்றாரு? போய் கிறிஸ்து மாதிரி காட்சி காமிச்சிட்டு வந்துடுறாரு. எல்லாமே பண்றது சிவபாபா தான். ஆனா வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வந்துட்டாரு, அவர் தான் உண்மையிலே இருக்கிறாரு, அவர் தான் கடவுள்ன்ட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா காட்சி காட்டுறது இவரு தான். உண்மையில இந்த காட்சியை வச்சுதான் இந்த கடவுள் வந்து எல்லாரையுமே அந்த பக்தியில வந்து சிக்க வச்சுட்டாரு. எல்லாம் இந்த பக்தியில போயிட்டாங்க. அதனால கடைசியா இவர் தான் காட்சி காமிச்சு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அனைத்து பாதிரியார்களும் அப்படியே இருப்பதில்லை. எல்லா ஃபாதர்ஸும் அந்த மாதிரி கிடையாது. கோடியில சில ஃபாதர்ஸ் தான் அப்படி உருகி உருகி பாபாவை நினைக்கிறாங்க, அது சாரி ஜீசஸ் கிரைஸ்ட நினைக்கிறாங்க.
உருகி உருகி அவரை நினச்சிட்டு வாக்கிங் போகிறாங்க. அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. உங்களிலும் கூட நம்பர் பிரகாரம் தான் இருக்கிறார்கள். நம்ம கூட நம்பர் பிரகாரம் தான் இருக்கிறோம். கோடியில் சிலர் தான் அப்படியே நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மள கூட கோடியில் சில பிகேஸ் தான் பாபா நினைவிலே இருக்கிறாங்க. முயற்சி செய்து பாருங்கள், மற்ற யாரையுமே பார்க்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லா முயற்சி செய்யுங்க, யாரையும் பார்க்காதீங்க. தந்தையை நினைவு செய்து சுய தர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். உங்களுக்கு அளவில்லாத குஷி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மட்டும் நினைங்க, சுயதர்சன சக்கரத்தை சுற்றிட்டே இருங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளார அவ்வளோ குஷி ஏற்படும். உயர்ந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு தான் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணனை தானே உயர்ந்தவர்கள் சொல்றோம். அப்ப தேவதைகளுக்கு தான் சொல்லப்படுது. கீழானவர்கள்ட்டு மனிதர்களுக்கு சொல்லப்படுது. இந்த நேரம் தேவதைகள் யாருமே கிடையாது. இந்த நேரம் நம்ம யாரையாவது கிருஷ்ணரோ ராதையோ பாக்குறோமா? சிலையா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா சிலையா இருந்தவங்க ஒரு காலத்துல உயிரோட இருந்தாங்க. அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு. இது பாரதத்தின் விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. 2500 வருஷம் இதே பூமி சொர்க்கமா இருக்கும்போது அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. அடுத்த 2500 வருஷம் அவங்கெல்லாம் மறுபிறவியில வந்துட்டாங்க. அவங்க கோயில் அமைச்சிட்டு கோயில்ல சிலையா இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நான் அனைவருக்குமே சத்கதியை கொடுக்குறேன். நான் எல்லாருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்குறேன். மற்றபடி யார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவர்கள் தன்னுடைய நேரப்படி வந்து ஸ்தாபனை செய்கிறார்கள். பாபா எல்லாருக்கும் தான் ஞானம் கொடுக்குறாரு, சத்கதி அடைய வைக்கிறாரு. மற்றபடி மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்கவுங்க நேரப்படி வந்து ஞானம் எடுப்பாங்க. அப்புறம் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. அனைவருமே வந்து இங்கே மந்திரம் எடுத்து செல்கிறார்கள். மண்மனாபவ என்ற மந்திரத்தை எடுத்துட்டு போறாங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யறது, அதுதான் மண்மனாபவ. அந்த மந்திரம் மற்ற தர்மத்தினரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதுல யாரெல்லாம் இப்ராஹிம், ஜீசஸ், குருநானக், அப்புறம் இவங்க மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்களே சந்நியாச தர்மத்தை சேர்ந்தவங்க, அவர் எல்லாமே யார் வந்து தர்ம ஸ்தாபகரோ அவங்களாம் மாறு வேஷத்துல இருக்கிறாங்க. மறுபிறவி எடுத்து எடுத்து கடைசி பிரிவில் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க. பிகேவாயி பிரம்மகுமாரிகள் நம்மள்கிட்ட தான் வருவாங்க. பாபா கிட்ட தான் வந்து ஞானம் எடுப்பாங்க, மந்திரம் எடுப்பாங்க. மண்மனாபாவ என்ற மந்திரத்தை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் எப்படி நினைவு செய்யணும்னு கத்துக்குவாங்க. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவங்க தந்தைய நினைப்பாங்க. நினைச்சிட்டு அவங்க மூலமா அவங்க தர்மத்துக்காரவங்க எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம சொல்றோம், மத்தவங்க நம்ம தர்மத்துக்காரவங்களும் வந்து கேக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களும் வந்து ஞானம் எடுப்பாங்க. அவங்க சொல்றத அவங்க தர்மத்துல உள்ளவங்களா கேட்பாங்க. யார் நினைவு செய்வார்களோ அவர்கள் தன்னுடைய தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள் சொல்லி சொல்றாரு. யார் கடவுளை உண்மையா உருகி உருகி நினைக்கிறாங்களோ பாபாவை, அவங்க அவங்களுடைய தர்மத்துல உயர்ந்த பதவி அடைவாங்க. இப்ப எப்படி நம்ம தர்மத்துல யார் நல்லா பாபாவை நினைச்சு சேவை செய்யறாங்களோ அவங்க வந்து லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அதே மாதிரி மற்ற தர்மத்திலையும் யார் நல்ல பாபாவை நினைச்சு நல்ல மற்ற சேவையும் செய்யறாங்களோ அவங்க அவங்க தர்மத்துல, புத்த தர்மத்துல புத்தராகவும், கிறிஸ்துவ தர்மத்துல கிறிஸ்துவாகவும், இஸ்லாம் தர்மத்துல இப்ராஹிமாகவும் யார் ஆவாங்க அப்படின்னா, யார் நல்ல பாபா நினைவு செய்யறாங்களோ இந்த டைம்ல அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க, தர்மஸ்தாபகரா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் அந்த சக்கரம் ரிப்பீட் ஆகும். அப்ப அடுத்த கல்பத்துல வந்து அவங்க தான் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாங்க. அவங்க தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பிறவி எடுப்பாங்க. அது அடுத்த கல்பத்துல நடக்கும். இதெல்லாம் பாபா வந்து இப்போ நமது ரகசியத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து ஆன்மீக கண்காட்சி மற்றும் கல்லூரி திறக்கணும். இப்ப நம்ம முயற்சி இப்ப நம்மளுடைய நேரம் நம்ம தான் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம முயற்சி பண்ணி ஆன்மீக கண்காட்சி திறக்கணும், கல்லூரி காலேஜும் திறக்கணும். காலேஜ்னா இது காலேஜாவும் இருக்குது, ஹாஸ்பிட்டலாவும் இருக்குது. இங்க படிப்பும் படிக்கிறோம், நோயும் பாபாவை நினைச்சு நம்ம உடம்புல இருக்கிற நோயும் போயிடுது. குஷி குஷியா இருக்கிறதுனால நோய் கூட போயிடுது. பாபா சொல்றாரு, எழுதுங்கள், உலகத்தின் அதாவது சொர்க்கத்தின் ராஜ்யம் நொடியில் எப்படி கிடைக்க முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி போடுங்க. கண்காட்சிக்கு வெளியில எழுதி வைங்க. சொர்க்க ராஜ்யம் நொடியில எப்படி கிடைக்க முடியும்ட்டு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி எழுதி போடுங்க. தந்தையை நினைவு செஞ்சீங்கள் என்றால் சொர்க்க ராஜ்யமே கிடைத்துவிடும், சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லி எழுதி போடுங்க. இது என்ன புதுசா எழுதியிருக்கிறாங்கன்ட்டு வந்து பார்ப்பாங்க. நல்லது. இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின்
பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நடந்தாலும் சுற்றினாலும் ஒரு தந்தையின் நினைவில் தான் இருக்கணும் மற்றும் எதை பார்த்தாலும் பார்ப்பதற்கு தென்படவே கூடாது. இது போல பயிற்சி செய்யணும். நமக்குள் தெய்வீக குணம் எதுவரை வந்திருக்குது என்று தனிமையில் தன்னை சோதனை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தையின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும்படியான எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது. பாபா பேரு ரிப்பேர் ஆகுற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும், பிறகு தன்னுடைய ராஜ்யத்துல வரணும் என்பது மட்டும்தான் புத்தியில் இருக்கணும். வரதானம். சேவைகளில் சுபபாவனையை கூடுதலாக சேர்ப்பதன் மூலம் சக்திசாலியான பலனை அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவையில் நம்ம சேவை பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க, சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளிடையே கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது. இவங்களும் பாபா குழந்தை ஆகணும், இவங்களும் பாபாவிட்ட ஞானம் எடுக்கணும், இவங்களும் ஆஸ்தி எடுக்கணும்ன்ட்டு சுபபாவனை வைக்கணும். கூடுதலாக சேர்க்கறது மூலமாக சக்திசாலியான பலனை உங்களால் அடைய முடியும். அந்த மாதிரி அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. என்னவெல்லாம் சேவை செய்கிறீங்களோ அதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகத்தின் பாவனை இருக்க வேண்டும். எல்லாருமே நீங்க நல்லவங்க கெட்டவங்களாம் பார்க்கக்கூடாது, உங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒத்துழைப்பு கொடுக்குற பாவனை இருக்கணும். குஷியின் பாவனை, எல்லாருக்குமே நம்ம குஷி கொடுக்கணும் மற்றும் நல்ல எண்ணம் எல்லார் மேலேயும் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு காரியமும் சகஜமா வெற்றி அடைஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. எவ்வாறு முந்தைய காலங்களில் ஏதாவது காரியம் செய்ய போகிறார்கள் என்றால் முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகிறாங்க, அது இப்போ மிலிட்ரிக்கெலாம் கூட போகிறாங்கன்னா, நல்ல காரியம் செய்ய போகிறாங்கன்னா அந்த முழு குடும்பத்தையும் நிற்க வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தான் போவாங்க. அந்த காலத்துலேருந்து ராஜாலாம் கூட போகிறாருன்னா அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம் பெறுவாங்களே, அது போல் நிகழ்கால சேவைகளில் இதை கூடுதலாக சேர்க்க வேண்டும். அது மாதிரி நீங்கள் காலெல்லாம் விழ வேணாம். இதில் சேவை செய்யும் போது நீங்கள் கூடுதலாக சுபபாவனை வைங்க. எல்லார் மேலேயும் எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலில் எல்லாருடைய சுப பாவனை சுப விருப்பத்தை பெற்றிடுங்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, பிராமண குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, அனைவருடைய திருப்தியின் பலத்தையும் நிறைத்திருங்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாரும் திருப்தியா இருக்கணும். உங்க மேல அதிருப்தி யாருக்குமே வரக்கூடாது. அப்போதுதான் உங்களுக்கு சக்திசாலியான பலன் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் உங்களால முழு வெற்றி அடைய முடியும் சொல்லி சொல்றாங்க. ஸ்லோகன். எவ்வாறு தந்தை இதோ வந்துட்டேன், ஆஜராகிட்டேன் என்று கூறுகிறாரோ, பாபான்னு கூட்டானே இதோ வந்துட்டேன் குழந்தா என்று வந்துடுறாரு மேல இருந்து. அந்த மாதிரி சொல்றாருல்ல, அவ்வாறு நீங்களும் கூட சேவைன்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? ஆஜராகிவிட்டேன், உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாகிவிடும் சொல்லி பாபா சொல்றார். சேவனாலே ஓடக்கூடாது. சேவனா உடனே வந்துட்டேன் பாபான்ட்டு பாபா சொல்றான்ட்டு ஆஜராயிடணும். உத்தரவிடுங்கள்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நமக்கு புண்ணியம் சேமிப்பாகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்